ஓ ஹாய் ஹாய் எவரிபடி. என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு லட்டு சிங் சார் நம்மள புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒரு வெளியில இப்படி சரியா பார்க்கலையோ என்னவோ. என்ன லட்டு சிங் சார், என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. நான் மட்டும் சுட்டன்னு வச்சுக்க, அப்ப என்ன வேணாலும் ஆகலாம். இப்ப ஒழுங்கா உன்னோட பர்ஸை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. கொடு கொடு. ஹேண்ட்ஸ் அப். இருக்கிறத கூட நான் சுற்றுவேன். என்ன நடக்குது இங்க? போலீஸ் தன்னோட வேலையை பார்க்காம ஒரு திருடனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரே திருடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் கிட்ட இந்த பணத்தை பறிக்கும் ஒரு அரிய வீடியோ கிடைச்சிருக்கு. போலீஸே ரவுடிசம் பண்ணா மக்களுக்கு யார் தான் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு தெரியல. மக்கள் பதட்டத்துல இருக்காங்க. கலியுகம் ரொம்ப முத்தி போச்சு. இப்ப போலீஸ்காரரே மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறாரு. எங்க போயிட்டு இருக்கு நாடு? எங்க போயிட்டு இருக்கு மக்களோட பாதுகாப்பு? நான் ஒரு புடராகட்ட பாட போறப்பா. அது பாடினோடு கெட்டது ஓடிடும், நல்லது ஒன்று உட்காந்துக்கும் பாருங்க. நல்லதே பா நல்லதே நல்லதே நடக்கும் நல்லதே. தயவு செஞ்சு உங்க எல்லா ராகத்தையும் நிப்பாட்டுறீங்களா? நல்லது நடக்குதோ இல்லையோ, நீங்க பாடுறதுல இந்த வீடு இடிஞ்சிடும் போல இருக்க. நீங்க லட்டு சிங் சார் நிச்சயமா இப்படி பண்ண மாட்டாரு. இதுல என்னமோ நடந்திருக்கு, உடனே கண்டுபிடிச்சாகணும். செஞ்சு பாடாதீங்க, சொல்றத கேக்குறாங்க. பாத்தியா என்னோட புகழ? என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது பாரு. இனி என்னோட ஏரியாவில எந்த திருட்டும் நடக்காது, எவனும் கொள்ளையடிக்க மாட்டான், நமக்கும் வேலையே இருக்காது. என்ன சார், இந்த இடமா காலியா போச்சு சார். மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து நடுங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். நடுங்கி ஓடுறதுக்கு காரணம் நீங்க கொள்ளையடிச்சிருவீங்களான் தான். டிவி நியூஸ்ல என்ன போடுறாங்க தெரியுமா? போற வரவங்க கிட்டலாம் நீங்க வழிப்பறி பண்றீங்களாம். அதனாலதான் இவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுறாங்க. என்னது? நான் வழிப்பறி பண்றேன்னா மக்கள் கிட்ட? இந்த லட்டு சிங்கா, இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கா வழிப்பறி பண்றதாவது? சிவா, நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. நான் நம்ம கான்ஸ்டபிளோட இந்த மார்க்கெட்ல ரவுண்ட்ஸ்ல தானே இருக்கேன். அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது லட்டு சிங் சார். அதோ இருக்காரு பாருங்க, அவர்தான் என்கிட்ட இந்த பரிசை திருடினாருப்பா. என்கிட்ட நல்லா திருடினாரு. கான்ஸ்டபிள், என்னையா இப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு நிலைமை? யோ யோ, நான் யாருகிட்டையும் எதுவும் பண்ணலையா. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. லட்டு சிங் ரொம்ப நேர்மையானவன். என்னையா நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணியாகணும், இல்லைன்னா சோப் இல்லாம லட்டு சிங் சார் துவைச்சு போட்டுருவாங்க. நான் எதுவும் பண்ணலப்பா. ஓட ஓட சீக்கிரம் ஓட. அட, இது எவ்வளவு தூரம் கொண்டு போகும்? யாராவது வாங்கப்பா, வந்து நிறுத்துங்கப்பா. லட்டு சிங் சார், இந்த பக்கம் சீக்கிரமா ஜம்ப் பண்ணிடுங்க.
தாங்கம்மா. லட்டு சிங் சார் இந்த கயிறை புடிங்க, சீக்கிரமா மேல வாங்க. நான் இதெல்லாம் ட்ரைனிங் அப்போ ஏறினது சிவா, இப்ப மறுபடியும் ஏற சொல்றீங்க. தேங்க்யூ சிவா. பாருங்க விதாஸ் நகரத்தோட நிலைமைய பாருங்க. போலீஸே இப்ப மக்கள் கிட்ட திருட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, இத பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களே? லட்டு சிங் யார் யார்கிட்ட திருடினாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்கிட்ட திருடினாரு. என்கிட்ட திருடினாருங்க. அப்ப நானும் திருடுறேன். ஹேண்ட்ஸ் அப். சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் பணம் எல்லாத்தையும் எடுங்க, என்கிட்ட கொடுங்க, இல்லனா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன். இவருமா? இந்த ஊர்ல எல்லாரும் திருடனா மாறிட்டாங்க. காசு கொடுத்ததுனால உங்களை நான் விட்டுருவேன். யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். எல்லாரும் அப்படியே திரும்ப நில்லுங்க. உடனே திரும்புங்க. இதுல ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயமா இருக்கு. நான் இப்பவே போய் அவனை பிடிக்கிறேன். சரி, இங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஹலோ எவ்ரிபடி. அட அங்க பாருங்க, அவன் கன் இல்லாம வந்திருக்கான். வேணுங்கப்பா, என்ன பண்றீங்க நீங்க? அவரை அடிக்காதீங்க, பாவம். கேளுங்க, இவரு நல்லவரு. உங்ககிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு போனவன் தான் டூப்ளிகேட்டு. இனிமே நான் சத்தியமா டைலாக்கே பார்க்க மாட்டேன். லட்டு சிங் சார், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துங்கிறத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காதயா. முதல்ல தப்பிச்சு ஓடியா. இவனுங்க கிட்ட சிக்கணும்னா நூடுல்ஸ் ஆயிருவோம். சீக்கிரம் ஓடியா, ஓடு. டேய் சின்ன பையா, ஒழுங்கா என் வழியில இருந்து தள்ளி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படியா? பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்ல? அதையும் நீயே சொல்லிடு. சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாத்தையும் சீக்கிரம் எடுங்க. நம்ம இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். இனி இந்த ஊர்ல இருந்தா நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க. உடனே கிளம்பணும், சீக்கிரம். சிவா, இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் பண்ணது முகத்தை மாத்திர திருட்டு பையன்தான். அவன் எல்லார மாதிரியும் முகத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய மாயாஜாலக்காரன் சிவா. அவன் எவ்வளவு பெரிய ஜாலக்காரனா இருந்தாலும் சரி, நான் அவனை சீக்கிரத்திலே புடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பையனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்னையும் அந்த பையன் ரொம்ப ஓவரா அடிச்சுட்டான். இங்க பாருங்க சார், நம்ம சிட்டில என்ன நடக்குது நம்ம பக்காவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது திருட்டோ கொள்ளையோ இல்ல வழிப்பறியோ நடந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உடனே லட்டு சிங் சாரை கூட்டிட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க சார்? அவனால ஏகப்பட்ட அடிய வாங்கிட்டேன். வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டாமா? சிவா சிவா சிவா, அவன் என்ன மாதிரியே வேஷம் போட்டிருக்கான்ப்பா. என்னது?
என்னாச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்க. சிவா அவன் என்ன மாதிரியே கெட்டப்ப போட்டுட்டு பசார்ல சுத்துறாப்பா. அதை என் 2 கண்ணால நானே பார்த்தேன். இப்படி அவன் கொள்ளை அடிச்சானா என்னோட நல்ல பேரு கெட்ட பேர் ஆயிடும் சிவா. வா போலாம். சீக்கிரமா வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கொண்டு வாமா. எல்லாத்தையும் கொண்டு போய் நான் பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சாகணும். அந்த கொள்ளைக்காரன் பல பேர் மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல இனி எதுக்குமே பாதுகாப்பு இல்ல போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? இதோ கொண்டு வரேன். இந்தாங்க. பார்த்து பத்திரங்க. இப்ப நீ உடனே போய் சேர்ல உட்காரு போ சீக்கிரம். இதுக்கு சரி உட்காருங்க. அட, என்ன என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக என்ன கட்டி போடுறீங்க? இன்னுமா உங்களுக்கு எதுவுமே புரியல? நான் டூப்ளிகேட் தாத்தா பாட்டி, அதாவது உண்மையான கொள்ளைக்காரன். உங்க பேரன் சிவாக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுக்கத்தான் நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன். மனசுல அவனுக்கு ஒரு பெரிய ஹீரோன்ற நினைப்பு இருக்குது இல்ல, அதை உடைக்கிறேன். சிவா 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 பீம் சிங், ஓடுங்க ஓடுங்க, தெரிச்சு ஓடுங்க. அதோ அங்க. எவ்வளோ பாட்டு கொள்ளைக்காரன் வந்துட்டான். Hands up. யோ லட்டு சிங், என்னையா பண்ற? நான் தாத்தாயா? தாத்தா உண்மையான தாத்தாயா? அட, நான் அந்த முகத்தை மாத்திரம் கொள்ளைக்காரன் இல்ல. தெரியும் தெரியும் தாத்தா, எல்லாமே தெரியும். வாய மூடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்லன்னா நம்ம அவனை புடிச்சாச்சு. ஏய் கான்ஸ்டபிள், அவன் மாஸ்க கழட்டியா? முதல்ல என்ன மாதிரியே மாஸ்க போட்டு எல்லார்கிட்டயும் கொள்ளையடிச்சான். அதுக்கப்புறம் அந்த ராணா மாதிரி மாஸ்க போட்டான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிவாவோட தாத்தாவை போல மாஸ்க போட்டுக்கிட்டு திருடுறான். ஹாய், கழட்டு அவன் மாஸ்க. சார் கழட்டு. சார், வயசானவர் மீசை பூச்சி இருக்கிறதுக்கு எனக்கு என்னமா மாதிரி இருக்குது சார். ஏடா, ஏன் சார்? அவர் ஒன்றும் வயசான தாத்தாவும் இல்ல நல்லவரும் இல்ல. இவன் முகத்தை மாத்திர திருட்டு பையன். யா திருட்டு பையன். என்ன பண்றீங்க? ஏய். தாத்தாயா? தாத்தா நம்பிக்கல. இப்ப பாட்டு ஏய். பாடுறேன் பாருங்க. ஆ. பாய் பாய் அப்ப இவர்தான் உண்மையான தாத்தாவா? நான்டா உண்மையான தாத்தாயா? ஹலோ சிவா, அந்த கொள்ளைக்கார வீட்டுக்கு வந்து எல்லா நகை பணத்தை ஆட்டைய போட்டு போயிட்டான்ப்பா. அட அங்கிள், அவரை முதல்ல திறந்து விடுங்க. இவர் உண்மையான தாத்தா தான். அவன் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு பாட்டி கிட்ட இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டான். சீக்கிரம் வாங்க, போலாம். வாங்க. நானும் வரேன். என்னையே சேலஞ்ச் பண்றான் அந்த சின்ன பையன். யாருக்கிட்ட? இனி அவன் யாருக்கிட்ட சேலஞ்சே பண்ண மாட்டான். எங்கங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன் சார். நான் தான் அந்த முகத்தை மாத்திர திருடேன். நான் முகத்தை மாத்தி மாத்தி திருடுனேன் சார். இவன் யாருன்னு தெரியல, என் பேரை யூஸ் பண்ணி டிவில பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்ன யாருமே பிடிச்சதில்ல. இவன் என் பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட ஏரியாவுல திருட்டா, அதுவும் லட்டு சிங் ஏரியாவுல திருட்டு. சொல்லு, எல்லா இடத்துலயும் திருடினதை எங்க வச்சிருக்கான்னு சொல்லு. ஊருக்கு வெளியே ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல நான் அதை வச்சிருக்கேன் சார். கான்ஸ்டபிள், நம்ம கிட்ட இருக்கிற மத்த கான்ஸ்டபிள்களாக பாதுகாப்புக்கு போ சொல்லு. அப்புறம் விழிஞ்சதும் நாம அங்க போய் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவோம். பணமா? ஆனா எல்லா பணமும் என்கிட்ட தானே இருக்கு. அப்போ இவங்க எந்த படத்தை எடுக்க போறாங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சிவா, அந்த கான்ஸ்டபிள பாரு.
அவர் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. லட்டு சிங் சார், இன்னைக்கு எத்தனை கான்ஸ்டபிள் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 8. அந்த திருட்டு பையன் கிடைச்சதும் அவன் தலையில வைப்போம் கொட்டு. ஆனா இங்க மொத்தம் 9 கான்ஸ்டபிள் இருக்கா. திடீர்னு ஒருத்தன் எங்க இருந்து வந்தவன் தான் அந்த திருடனே. நாம யார புடிச்சிருக்கோன்னு நோட்டமிட வந்திருக்கா. திருடினது பணமா நகையான்னு கூட பார்க்க வந்திருக்கலாம். நம்ம போட்ட பிளான்ல கரெக்டா மாட்டிக்கிட்டான். ஏய். கான்ஸ்டபிள் அட்டென்ஷன். இங்க பாருங்க, இங்க நாம வந்தது மொத்தம் 8 பேர் தான். ஆனா இப்போ 9 ஆயிருக்கு. எப்படி சொல்லுங்க, எப்படி? லட்டு சிங்கு கிட்டே உன்னோட வேலையா? சொல்ல, யாருன்னு சொல்ல. உன் பேர் என்ன? நீங்க தேடுற ஆள் நான் தான். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் உங்ககிட்டயே கொள்ளையடிக்க போறேன். இவனோட திமுற பாத்தீங்களா? இவன் என்கிட்டயே கொள்ளையடிக்க போறானா? லட்டு சிங்கு கிட்டயே இவன் கொள்ளையடிக்க போறானா? ஏய், என் கையில என்ன இருக்குன்னு பாத்தில? எப்படி திருட போறேன்னு சொல்லு. இப்படித்தான். ஹேண்ட்ஸ் அப். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற பர்ஸை என்கிட்ட கொடுங்க. யாரும் அசையக்கூடாது. பர்ஸை மட்டும் எடுங்க. எப்பா இந்த வச்சுக்கோப்பா. என்னங்க சார்? இது என்னோடது. என்னோட முழு சம்பளமா இந்த பர்சுக்குள்ள தானே இருக்குது. ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போங்க திருடன் சார். இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டணும். 100-200 கொடுத்துட்டு போங்க. டே சின்ன பையா, வழியை விட்டு தள்ளி போ. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் புடிங்க அவனை. அவன் தப்பிச்சு போக கூடாது. சிவா, சீக்கிரமா தண்ணி ஊத்தி கண்ண அலம்பு. சிவா, போய் அவனை புடி. விடாத, நான் உன் கூட இருக்கேன். தேங்க்யூ ஆதி.
பண்ற நீ? 2 பேரும் மலை மேல இருந்து கீழே விழ போறோம். சொல்றது கேளு, ஜீப்பை முதல்ல நீ பாட்டலாம். ரெண்டு பேரும் விழ போறது இல்ல, நீ மட்டும் தான் விழ போற. நான் இப்ப ஜீப்ல இருந்து இறங்க போறேன். அங்கிள், என்ன அடி வாங்க போறீங்களா இல்ல நிப்பாட்டிக்கிறீங்களா? போதும் போதும், ரொம்ப அடி வாங்கிட்டப்பா. பேசாம நான் முதல்லயே இந்த ஊரை விட்டு போயிருக்கலாம். உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதா நினைச்சு எனக்கு நானே பாடம் கத்து கொடுத்துக்கிட்டேன். முதல் தடவை நான் ஜெயிலுக்கு போக போறேனே. ரொம்ப நன்றி சிவா, ரொம்ப தைரியத்தோட இந்த சாகசத்தை செஞ்சிருக்க. அடேங்கப்பா, 3 cheers for சிவா. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. ஏய் திருட்டு பயல, ஏன்டா சும்மா இருக்க? ஹூரேன்னு சொல்லு. என்னது, ஜெயிலுக்கு போறதும் நானே, இவனுக்கு ஹிப்பி பூரே சொல்றதும் நானே தானா? ஹிப் ஹிப் பூரே. கிலோ 30ஆமா? கீரை 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 வாங்கிக்கமா கீரை. ஏய் ஏய் குரே. ஓய் சலு, ஏய் போ போ, இங்க இருந்து ஓசில வந்து சாப்பிடலான்னு பாக்குறியா? ஏற்கனவே விலை ஏறி போச்சு, லாபம் வருமா இல்லையான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்துட்ட. போ இங்க இருந்து. ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நில்லுங்க சார், இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருங்க. பின்னாடி என்ன வந்துட்டுன்னு பாருங்க. என் பேரு லட்டு சிங். என் டிக்ஷனரியில பயந்து ஓடுறதுன்ற வார்த்தையே இல்ல. கான்ஸ்டபிள், நம்ம டிக்ஷனரியில ஓடி போகணுன்ற வார்த்தையை சீக்கிரம் சேர்த்துறியா? ஐயோ, ஓடு, இல்லைன்னா வாழ்க்கையில் அப்புறம் ஓட முடியாம போயிடும். ஓடியா ஓடியா, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. ஏய், திருப்பி போட்டுறா. என்ன விட்டு நான் உங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி இருக்கா? அட எந்த மாதிரி கையெல்லாம் காமிச்சிருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. எது இப்போ உனக்கு தில் இருந்தா என்ன வந்து முட்டு பாப்போம். உன்னை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன்னு நினைச்சியா நீ? பயந்து ஓடுறதுன்ற வார்த்தை என்னோட டிக்ஷனரியில இல்லவே இல்ல. சும்மா இருந்த தக்க ஊதி கட்டுற கதையா நானே அதை சீந்து விட்டனே. என்ன சார் நீங்க அதுகிட்ட போய் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு வாங்க சார், வண்டியில ஏறுங்க. முடியாது, அப்படியே ஹலோ சிவா, மார்க்கெட்ல ஒரு காளமாடு அத்துக்கிட்டு ஓடுதியா? அட ஓட்டா கூட பரவாயில்ல, என்னையே துரத்துது. குத்தாம விடாது போல இருக்கு. லட்டு சிங் சார், நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன்.
யாராவது காப்பாத்துங்க கான்ஸ்டபிளே சார் என்னாச்சு? அங்கிள் தார மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னையே துரத்திக்கிட்டு வருது. அங்க பாருங்க, இப்ப நீங்க 16 வயசு பையனா உங்களை நடத்திக்கிட்டு எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடி போயிருங்க. நீ போயா. நின்று விடு நில்லு காலமாடு, நின்று விடு நில்லு விடு நின்று விடு காலமாடு, காலமாடு நின்று விடு கால புரட்டு காலமாடு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க பாரு, இங்க பாரு, இங்க வா, வாங்குறல்ல. ஏய், வா வா, அப்படிதான் வா. ரேவா, மார்க்கெட்ல இருந்து ஒரு காளை மாடு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அதை பிடிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எஸ் ஓகே ஓகே சிவா, ஓகே. நீ அதை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரோட் வழியா கூட்டிட்டு வா. நான் எல்லாத்தையும் ரெடியா வைக்கிறேன். சிவா, நாங்க ரெடி. ரேவா, என் சைக்கிளோட விங்ஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா நீ அந்த நெட்டை தாண்டி எப்படி போவ சிவா? என்னால நெட்டை அப்படி கிராஸ் பண்ணவே முடியாது. சீக்கிரமா அந்த நெட்டை அவுத்து விடுங்க. லட்டு சிங் சார், சீக்கிரமா நெட்டை அவுத்து விடுங்க. சிவாவோட சைக்கிள்ல விங்ஸ் ஓபன் ஆகலையா? அப்படியா? என்ன கூட்டு போய் அப்படி நீ என்ன பண்ணதா இருக்க? அட விடுப்பா. நில்லு. நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா என்ன யாரு காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே. ரேஸ் குதிரையை விட நீ இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லு. ஏய் நில்லுன்றல. ஏய் 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 நில்லு. எங்கதான் எங்களை கூட்டிட்டு போறதா இருக்கா? அட நில்லுப்பா. விட்டா இந்தியா விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு போல இருக்கா? ஏய் லட்டு சிங் சார், உடனே இன்னொரு பிளான் போட்டாகணும். சீக்கிரமா எல்லாரும் கீழே வாங்க, நான் முன்னாடி போறேன். இப்போதான் அது என்ன மேல அமிச்சது. இவன் என்னடான்னா உடனே கீழே வான்னு கூப்பிடுறான். என்ன ஏன்டா கஷ்டப்படுத்துற சிவா? தோல்வியை ஏத்துக்க மாட்டானே இவன். அழறதெல்லாம் போய் வீட்டுல வச்சுக்காங்க. வாங்க சார், சீக்கிரம் கீழே போலாம். Help!
மிருகங்களுக்கு நெருப்புனா பயம். நம்ம நிறைய பேர்கிட்ட தீப்பந்தத்தை கொடுத்து அதை இந்த ஊரை விட்டு விரட்டிடலாம். என்ன சொல்ற சிவா? வெரி குட் ஐடியா. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் இந்த குழந்தைய அதோட அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. இப்ப உனக்கு தில் இருந்தா வா பாப்போம். வா இப்ப கிட்ட வா பாப்போம். உனக்கு என்ன தில் இருக்குன்னு நானும் பார்க்கணும். வா. என்ன போட்டுக்கிட்டு இருக்க? வா. அட தாத்தா நில்லுங்க நில்லுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓடிடுங்க. அங்க பாத்தீங்களா காலமாடு. இந்த தடவை நான் என் ராகத்தை பாடு இதை அமைதியாக்க போறேன் பாருங்க. கால கால மொரட்டு கால. அதுக்கு இன்னும் கோவத்தை உண்டாக்குறாரு. வேற வழி இல்லை தாத்தா. ஓடிடலாம் வாங்க வாங்க வாங்க. நம்ம ஓடிடலாம் வாங்கயா. மொரட்டு கால தாத்தா ஓடிடுங்க. அமைதி ஆயிடு மொரட்டு கால. யாராவது ஏதோ பண்ணுங்க. துரத்துட்டே இருக்கு. மாடு மேல போனதுன்னா என் மேல போட்டுட்டீங்களே. மழைய வர வைக்கிறதுக்கான ராகத்துல பாடுங்க. மழை வரும், அதோட நெருப்பு அடைஞ்சிரும். பின்னாடி காப்பாடுங்க. தாத்தா வந்துருங்க வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. என்ன தாத்தா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. காப்பாட்டுங்க பசங்களா. பெரிய ஐடியா. இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ணல. வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறப்பா. லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், அந்த மாடு என் காரை உடைச்சிருச்சு. ஆமா, என்னோட ஸ்கூட்டரையும் உடைச்சிருச்சு. என் கடையோட ஷட்டரை கூட அது உடைச்சி எரிஞ்சிருச்சு சார். அட லட்டு சிங் சார், நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டீங்க? இப்படியே போனா ஒரு நாள்ல நம்ம நகரமே இல்லாம ஆயிடும். நஷ்ட ஈடு யார் தருவா? நஷ்ட ஈடு யார் தருவாங்களா? யோ அது என் இடுப்பு கை கால் எலும்பையெல்லாம் உடஞ்சிருச்சியா. உனக்கு நஷ்ட ஈடு கேக்குதா? நஷ்ட ஈடு நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை புடிச்சிருவோம், சீக்கிரத்திலேயே புடிச்சிருவோம். புரிஞ்சுதா? லட்டு சிங் சார், நான் இத ஊருக்கு வெளியில இருக்கிற கிரவுண்ட் பக்கமா கூட்டிட்டு போக போறேன். நீங்க எல்லாரும் கயிறு எடுத்துட்டு அந்த பக்கமா வாங்க. நம்ம எல்லாரும் கயிறை போட்டு அதை ஈஸியா புடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய கயிறு போட்டா அதை நிச்சயமா புடிச்சிடலாம். ஓகே சிவா, எனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல கயிறை எப்படி வீசணுங்கிற ட்ரைனிங்க கொடுத்துருக்காங்க பாத்துக்க. ஜோ வந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, பல பேரை கூட்டிட்டு வரேன். இரு இங்க பாருங்க, அந்த காலமாடு உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் என் கூட அதை பிடிக்கிறதுக்கு வருவீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்க வீரத்தை நிரூபிக்க. என்ன வாண்டா சொன்ன போன்னு சொல்ல. இந்த மாடு ரொம்ப தெளிவா இருக்கு. சீக்கிரமா கயிறை போடு.
குட் வெரி குட். இப்போ நம்ம கைக்கு சிக்கிருச்சு. அப்படிதான் இழுக்க, எல்லாம் வேகமா இழுக்க. கயிறை விட்டுருங்க லட்டு சிங் சார். எப்படிடா இதை விடுறது? ஒன்னும் புரியல. அட நல்லா மாட்டிக்கிச்சியா? லட்டு சிங் சார், சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. அட என்னத்தான் செய்ய? காலையில தான் என் பொண்டாட்டி ஃபேர் அண்ட் லவ்லியை கொடுத்தா. எல்லாம் வெள்ளையா வந்தவளை எப்படி ஆக்கி வச்சிருக்கு பாரு. ஆனா சார், நீங்க தான் தைரியமான இன்ஸ்பெக்டர் ஆச்சே. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் பேசிக்கிட்டு பல கிலோமீட்டர் குறைஞ்சிட்டு வந்துதான் இந்த நிலைமையில நிக்கிறேன். பார்த்தா தெரியல. சிவா, ஜாக்கிரதை. கயிறு சீக்கிரமா போடுங்க. அந்த காளை மாட வெளியில எடுக்கணும். என்னப்பா இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் பிரச்சனைக்கு நானே இழுத்து விட்டுக்கணும்னு சொல்றேன். ஆமா சிவா, ஒரு வழியா இப்பதான் இதை புடிச்சு வச்சிருக்கோம். இது வெளியே விட்டா என்ன பண்ணுனே தெரியாதே. உள்ளே இருக்கட்டும் சிவா, ப்ளீஸ். அது அங்கேயே இருக்கட்டும் சிவா, அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சொல்றத கேளு. இல்ல, நம்ம எப்படியாவது அதை வெளியில எடுத்தே ஆகணும். விலங்கா இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்களும் இல்ல வேற யாராவது இருந்தா நான் சும்மாவா இருப்பேன்? சீக்கிரம் கயிறை போடுங்க. எனக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே இல்லையா? சிவா உருவத்துல இதோ இங்கதான் இருக்கு. இந்த மாட்டையும் பண்ணா எனக்கு போச்சு. லட்டு சிங் சார், நல்லா இழுங்க. ஆனா இழுத்துக்கிட்டு தாயா இருக்கேன். அதுதாயா ரொம்ப கனமா இருக்கு. எல்லாரும் நல்லா இழுங்க. அப்படிங்க சார். சிவா, வேஸ்டா ட்ரை பண்றதுல அர்த்தமே இல்ல. இவ்ளோ வெயிட்ட நம்மளால இழுக்க முடியாதுப்பா. முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. இதை இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, இங்க இருக்கிற எல்லா கயிறையும் சேர்த்து ஒன்னா என் சைக்கிள்ல கட்டுங்க. அத நான் பாத்துக்கிறேன். சிவா ஓடிடு. சிவா, ஹலோ ஃப்ரெண்ட், நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இனியாவது உன் கோவத்தை விட்டுற. இங்க பாரு, இப்ப நாங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட் தான். அப்பாதான் நல்லதா போச்சு. இந்த கோபக்கார மகாராஜா இப்பதான் அமைதியா இருக்காரு. அமைதியா கான்ஸ்டபிள்? அது அமைதியாகித்தான் ஆகணும். என்னோட ஏரியாவுல, இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல பிரச்சனை ரொம்ப நாள் நீடிச்சதா சரித்திரமே இல்ல. நான் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாவம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டியே.
கொஞ்சம் உன் மனசை சந்தோஷப்படுத்தலாமேன்னு தான். ஏன் பிடிக்கலையா? பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணிக்க. ஆனா கோபம் மட்டும் படவே கூடாது. சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ எங்களை மட்டும் காப்பாத்தல, இந்த வாயில்லா ஜீவனையும் காப்பாத்தி நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க.